வேங்கவேல் இன்சிடென்ட் என்ன, நாங்குநேரி இன்சிடென்ட் என்ன, எத்தனை கோயில்கள் ஆலய நுழைவு போராட்டத்தில் கோயில் இழுத்து பூட்டியிருக்கான். சாதி தலைவிரிச்சு ஆடுது. ஸ்கூல்ஸ்ல வந்து திருமாவோட தலித் வாக்கு வங்கியே சிதறடித்து கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம் நண்பா, உங்களோட சேர்ந்ததுக்கு கோர்த்து கொண்டு வந்து சேர்த்துட்டேன். தன்னோட கோர் ஓட் பேங்கை மெல்ல மெல்ல இழந்து கொண்டிருக்கிறார் திருமா. சரிஞ்ச செல்வாக்க ஒரே நாள்ல நிமித்தி காட்டுறான். இல்லாம திடீர்னு எப்படி சார் இப்படி ஒரு போராட்டத்துல குதிச்சீங்க? அது வந்து எங்க குச்சாரு குதிக்க வேண்டிய நிலைமைக்கு ஒருத்த ஆளாகிட்டான். காலம்தான் ஏமாற்றுவார் இந்த நாட்டிலே, சொந்த நாட்டிலே நம் நாட். வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்களாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம். செல்வமாமா இவன் என்ன கலசம், என்னடா செல்லம் குழப்புற? இந்த 5 வருஷத்துல இல்லாத ஞானோதயம் திடீரென்று திருமாவுக்கு என்ன வந்தது? இப்ப எல்லாம் ஒரு உள்நோக்கம் தான், மனிதாபிமானம் தான் மாப்பிள்ள. அப்படியா? 3 தேர்தலை திமுகவோட சந்திக்கும் போது இந்த கோரிக்கையை முன் வச்சு ஒரு மாநாடு நடத்தாம இப்ப திடீர்னு என்ன வந்தது மாநாடு? நல்லா என்ன பெர்னாண்டஸ் உங்க அம்மா திருந்திட்டாங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி பக்கம் துண்டு போட்டு வைக்கிறீங்களா? துண்டு போட்டு வைக்கிறீங்க. நீ அப்படி பச்சையா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். நம்ம மதுவிலக்கை பத்தி அவர் பேசினார். அது எப்பன்னா 2016 எலெக்ஷனுக்கு 8 மாசம் முன்னால, 9 மாசம் முன்னால. அதே முகம் 2016 இந்த பிரச்சனையை கையில் எடுத்தார். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிறேன். அதுல பிறகுதான் மக்கள் நல கூட்டணி உருவாகி அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு ஜெயலலிதா கொண்டு வந்து உட்கார வச்சாங்க ஆட்சி. அவனோட உழுந்து ஓடி போய்த்தானா என்ன பண்ணுவேன்? நான் உண்மையிலேயே ஓடிதான் போறேன். நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றீங்கன்னு பாக்குறேன். கேக்குறேன், திருமா வந்து அதிமுக அழைப்பு விடுத்தாருன்னு நேற்று செய்தி வந்தோன்னு உங்க மனசுல என்ன பட்டுது? கூட்டணி மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. முதல்ல அதுதானங்க பட்டுது. காலேஜ் பையனுக்கு நம்பர் தெரிஞ்சா பரவாயில்ல, காஜா பையனுக்குலாம் தெரிஞ்சிருக்கேன். ஒண்ணு சீட்டுக்கு டிமாண்ட் இல்லையா, எங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற கூட்டணி. இதுதான அடிப்படை அறிவு உள்ளவனுக்கு. இது நம்ம தப்பிச்சு போறோம்னு முதல்ல ஒரு வார்த்தை சொல்லிட்டா நானே ஒரு நல்ல திட்டமா ஏற்பாடு பண்ணிருக்கேன். தப்பு பண்ணிட்டு இன்னொன்னு 26 தேர்தலில் 21 வாங்கின சீட்டு தான் எல்லா கூட்டணி கட்சிக்கும் ஒன்றும் தகவல் பரப்பப்படுது. அது எவ்வளவு? 6 சீட்டு. நீ சொன்ன வந்தேன் பாத்தியா, நான் ஒரு லூசு. அதனாலதான் மச்சான் நான் உன்ன கூட்டினேன். 19 ஃபார்முலாவை 24க்கு ஃபாலோ பண்ணாங்கல்ல பார்லிமெண்ட்டுக்கு. அதே தான் 21 அசம்பிளி ஃபார்முலாவை 26க்கு ஃபாலோ பண்ண போறாங்கன்றது கூட்டணி கட்சிகளுக்கு மறைமுகமாக தெரிவிக்கப்பட்டு விட்டது. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்க எல்லாம் சேராத அண்ணா நீ கேள சுத்த நீ பிடிச்சி மூஞ்சில ஊத்துறேன். தன்னுடைய பார்கெனிங் பவர் அதிகப்படுத்துறதுக்கு திருமா இந்த முயற்சியை எடுத்திருக்கிறார். முன்னாடி எல்லாம் பிச்சைக்காரங்க திருவோட்டை வச்சு பிச்சை எடுப்பாங்க, இப்ப அருவாளை வச்சு எடுக்கிறாங்க. அவங்க கிட்டத்தட்ட 20 சீட்டுக்கு மேல கொடுப்பதற்காகவே அதிமுக ரொம்ப தயாராவே இருக்கு. ஆஹா பிட்ட போட்டுட்டானே, மனசு மாறிடுவாளோ, மாறிட்டானே. நம்பர் 1 சாய்ஸ் திமுக கிட்ட பேரம் பேசுறாரு அவரு. திமுக கிட்ட கூடுதல் சீட்டுக்காக திருமா போடுற நாடகம் தான் இது. நச்சது போது எழுந்துரு. நான் நடிக்கலடா. அப்படியாடா, சரி எழுந்துரு. இந்த பாருங்க, இந்த மது விலக்குன்றது ஒரு முகமுடி. இதுக்கு பின்னால ஒரு ஹார்ட் பொலிட்டிக்கல் பார்கெனிங்க திருமா பண்றாரு. இப்ப எங்க அண்ணன் அதிமுகவை கூப்பிடுறாங்க. அதிமுக ஆட்சியில மது இருந்ததா இல்ல ஒளிஞ்சிருந்ததா? ஐயோ குடும்பமா இது உங்க ஆயா ஃபுல் கூதல், குடும்பமே சேர்ந்து கூதல். ஏற்று மதுவை ஒழிக்கிறோம், டாஸ்மார்க்க மூடுறோம்னு நீங்க பேரறிவிப்பு செய்றீங்களோ, அவங்களோட தேர்தல் உடன்பாடுன்னு சொன்னா அது போராட்டம். இது போராடி அப்புறம் மறுபடியும் அவங்க திறக்க தானே செய்வாங்க. யோ டைம் கிடைச்சதுன்னா ஸ்குவிட் கேம் பாரியா, உன்னை விட வயசானவன் ஜெயிச்சா ஜென்யூனா காசு கொடுத்து அனுப்புறான். உப்பா உன்ன மாதிரி ஐக்கிள் போங்க ஆடுறது இல்ல. 21 கொடுத்த சீட்டை கொடுத்து என்ன நீங்கள் அவமரியாதைப்படுத்த முடியாது, எனக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்குன்னு தெளிவா அவர் வந்து திமுக கொடுத்த அழைப்பது மூலம் உறுதிப்படுத்தி விட்டார். என்ன ஏமாத்திட்டேல்ல? நீ மட்டும் என்ன ஏமாத்தல, அதுக்குதான் இப்ப நான் உன்னை ஏமாத்துறேன். மக்களை முட்டாளாக்குறதுக்கு ஒரு அளவு உண்டு. எதற்காக இவர்கள் இவ்வளவு பதறுகிறார்கள்? ஒவ்வொரு மந்திரியும் பேசுறாங்க, இது எங்களுக்கு எதிரானது இல்ல, திரும்ப எங்களை விட்டு போக மாட்டாரு. வந்து சொல்லும் போது கூட எனக்கு டவுட்டே வரல, ஆனா சமாளிக்கிற நீ ஒன்னு கேவலமா பண்ண பத்தியா, அங்கதான் கன்ஃபார்ம் பண்ண. அமைச்சர் ரகுபதி பேசுறாரு, மாசு பேசுறாரு, தாமோ அன்பரசம் பேசுறாரு. பேச்சிலேயே ஒரு தோல்வி பயம் தெரியுது. பயங்க, யாரு விமர்சனம் பண்ணாலும் பயம். சீமானை பார்த்து பயம், விஜய பார்த்து பயம், திருமா மது விலக்கு மாநாடுனா அதை பார்த்து பயம். அழுகுறான். ஏய் அழுவலடா. அது அழுவலையா? அழுவலன்னு அழுவாதக்க. என்னடா நீ இப்படி அடம் பிடிக்கிற? நீ முதல்ல அது எங்களுக்கு எதிரான மாநாடே இல்லைன்றாங்க. இந்த அபத்தமான ஒரு வார்த்தையை ஒரு மந்திரி வாயில இருந்து நீங்க கேட்டிருக்கீங்களா? எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா?
ஏன் இப்படி பாக்குறாரு? ஏங்க அவர் அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது இவர்களை கோபப்படுத்தி இருக்கிறது, சலனப்படுத்தி இருக்கிறது, சஞ்சலப்படுத்தி இருக்கிறது. நீங்க மாநாடு கூட்டுறது திமுக அரச பணிய வைக்க தானே, அதுக்கு தானே அதிமுக இல்ல அதையும் நீங்க கவனிங்க. தேசிய அளவில் மதுவிலக்கு வேண்டும் என்று பேசுகிற ஒரே இயக்கமா நாங்க தான் பேசுறோம். இது என்ன புதிய உருட்டா இருக்கு? தமிழ்நாடுக்காக இது நாங்க எடுக்கிறது இல்ல, தேசிய அளவில் பூரண மதுவிலக்கு சர்வதேச அளவில் எடுக்க வேண்டியது. உலகம் பூரா மதுவிலக்கு இல்லங்க. அமெரிக்க தேர்தலோட முக்கிய விஷயமா மதுவிலக்கு வைக்கலாம்னு கூட திரும்ப கோரிக்கை வைக்கலாமே. நீ கிண்டல் பண்ற. இது கிண்டல் இல்ல மாப்ள, நக்கல். விசிகாத வழிமொழியலாமே. பொருத்தமா போய் சொன்னாலும் ஒருத்தன் போய் சொல்லலாம், ஏக்கர் கணக்குல போய் சொல்லக்கூடாது. பிஜேபிக்கு அழுத்தம் கொடுக்குற லெவல்ல உங்களுக்கு தேசிய அளவில் செல்வாக்கு இருக்கா? இவன் பைத்தியமா இல்ல தெளிவா இருக்கானே கண்டுபிடிக்க முடியலையே. எதுக்கு இவ்வளவு தூரம் முட்டு கொடுக்குறீங்க? நாங்க திமுகவை எதிர்க்கலன்னு அப்போ ஒழுங்கா இருங்க. இந்த மதுவிலக்கு மாநாடு அண்ணா திமுக கூப்பிடுறது அதெல்லாம் செய்யக்கூடாது. பாஸ் அப்ப நம்ம காட்டையும் கொடுக்குறோம் கூட்டையும் கொடுக்குறோம் பாஸ். மாநாடு நடத்துவாங்களாம், அண்ணா திமுகவை அழைப்பாங்களாம். ஆனா அது திமுக எதிரான மாநாடு இல்லையா, அது பிஜேபிக்கு எதிரான மாநாடா? இவங்க பிஜேபிக்கு அழுத்தம் கொடுப்பாங்களா? இதெல்லாம் புயல் காத்துல உட்காந்து எவனா பொறி சாப்பிடுவான், அவங்கிட்ட போய் சொல்றா. ஒரு மாநில கட்சி, தமிழ்நாட்டுக்குள்ள இருக்க கட்சி, பிஜேபிக்கு நீங்க எப்படி அழுத்தம் கொடுப்பாது சொல்ல? தேசிய அளவுல மதுவிலக்கு கொள்கை கொண்டு வரணும்னு இவங்க பிஜேபிக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. அப்படி பொத்திண்டி நில்லையா ஓரமா உச்சளவை எடுத்து உச்சியில ஊச்சின்னு இருப்பான் போல. கொடுக்கறதுக்கும் ஒரு அளவு வேணும் இல்ல? உங்களுடைய அறிவு நேர்மை என்பது அம்பலப்பட்டு நீங்கள் மக்கள் மன்றத்தில் அம்மனமாய் நிற்கிறீர்கள் என்ற அறிவு கூட இல்லாம இப்படி மங்களகரமா இருந்துக்கிட்டு மட்டமா நடந்துக்கிறியே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையாடா? இதுக்கு பேர்லாம் பைட்லடா. சப்பா இனிமேல் கோயில் பக்கமே வராத போடா. குடிக்காதவன கூட குடின்னு சொல்ற லெவலுக்கு இவனுங்க இன்னைக்கு அட்டூழியத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அரசாங்கம் அட்டூழியம் பண்ணது. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் டாஸ்மாக் சேல்ஸ் குறைஞ்சதுன்னா அந்த மாவட்ட பொறுப்பு அதிகாரி டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல. பலரையும் குடிக்கிறதுக்கு, பெரும்பாலானவங்களை இளைஞர்களை குடிக்கிறதுக்கு உந்தி தள்ளக்கூடிய விதத்துல தான் இந்த அரசாங்கத்தோட மது கொள்கை இருக்குது. மதுவிலக்கு அமல்படுத்தணும்னு அவசியம் இல்லை, மதுவை ப்ரமோட் பண்ணாம இருந்தாலே போதும். நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். அது அரசாங்கம் இப்போ ஆண்டுக்கு 45,000 கோடி வருமானம் வருது டாஸ்மாக்லன்னா, அதுக்கு ஜஸ்ட் ஈக்குவலான வருமானம் பிளாக்ல ஓடுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா பாஸ்? தமிழ்நாட்டுல இப்ப இதுதான்டா ஹாட் பிசினஸ். நம்முடைய பிடிஆர் நிதி அமைச்சரா இருந்தவர் 20,000 கோடிக்கு மேல பிளாக்ல கணக்கு உள்ள வராம டாஸ்மாக் சேல்ஸ்ல வெளியில போகுது. இது எல்லாத்துக்கும் தெரியும், ஆனா தெரியாம மாதிரி இருப்பாங்க. திமுக கூட்டணியோடு தான் விசிக பயணிக்கும் என்று அண்ணா திமுகவுக்கு திரும்ப அழைப்பு விடுப்பதற்கு முதல் நாள் வரையில் நான் பேசிக் கொண்டிருந்தேன். இப்ப வந்திருக்க மாற்ற என்னுடைய நிலைப்பாட்டுல இந்த அணி மாறினால் ஆச்சரியம் இல்லை. என்ன அடியாள் இல்லாத அனாதை வில்லனாக்கிட்டீங்களா? அவ்வளவுதான் இவாடாதி இப்படி கேவலமா போச்சடா என் பாயிண்ட் ஆஃப் வியூ. இந்த 3 எலெக்ஷன்லயும் அவர் கூட்டணி இருந்ததால தான் ஜெயிச்சாரு. ஆனா திமுகவில் 2014 அதுதான் 22% ஓட்டு. காங்கிரஸும் திமுகவும் தனித்தனியா நின்னுதுன்னா காங்கிரஸ் சைபரு, திமுகவும் சைபரு. அப்படியா சொன்னா? இதை விட கேவலமா ஒன்று சொன்னா சொல்லட்டுமா? ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டாலின் வேணுமா வேணாமான்னு போகும்போது கூட்டணி இல்லாம திமுக எப்படி ஜெயிக்கும்? ஆல்ரெடி கொடுத்த ஓவர்லாம் நீங்க நோபாலா போட்டீங்க. உங்களுக்குன்னு எங்கேயாவது குண்டும் குழியுமா பிச்சை இருக்கா? அங்க போய் நீங்க பால் போடலாம்.